ஜப்பான்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஹெல்ப்லைன் ஆஃபீஸருக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த கால்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோக்கியோவுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின்ல பாம் வச்சிருக்கோம். அந்த ட்ரெயின் 100 கிலோமீட்டர் ஸ்பீட விட குறைஞ்சது அப்படின்னா, அந்த பாம் வந்து பிளாஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படிதான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். அந்த த்ரெட்டன் கால் பண்ணார்ல, அவரு அந்த விஷயம் சொன்ன உடனே அந்த ஹெல்ப்லைன் அதிகாரி அதை பெருசா வந்து கண்டுக்கல. ஏதோ ஃபேக் கால் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கால் பண்ண உடனே நீங்க அந்த விஷயத்த நம்ப மாட்டீங்க. நீங்க நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னொரு ட்ரெயின்லயும் பாம் வச்சிருக்கேன். அந்த ட்ரெயின் 5 கிலோமீட்டருக்கு ஸ்பீடு குறைஞ்சது அப்படின்னா, அந்த ட்ரெயினோட இருக்கக்கூடிய பாம்பும் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அந்த ஹெல்ப்லைன் ஆஃபீஸர் சிரிக்கிறாரு. எந்த ஊர்லயாவது ட்ரெயின் வந்துட்டு 5 கிலோமீட்டர் ஸ்பீடை விட கம்மியா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கையிலேயே அவர் ஜங்ஷனுக்கு ஒரு ட்ரெயின் வந்து நிக்க போகுது. அதோட கிலோமீட்டர் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருக்கு குறையுது. குறைஞ்ச உடனே அந்த ட்ரெயின் வந்து வெடிக்குது. வெடிச்ச ட்ரெயின் சம்பவத்த நேர்ல பார்த்த அந்த ஆஃபீசர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அப்போ இந்த கால் வந்து உண்மையான கால் தான். அந்த டோக்கியோக்கு போற ட்ரெயின்ல உண்மையிலே பாம் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு, தன்னோட சீனியர் ஆஃபீசர்ஸ்க்கும், ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டுக்கும் இந்த விஷயத்த வந்து ச சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஜாப்பனீஸ் கவர்மெண்ட்டும், அங்க இருக்கக்கூடிய ஹையர் அஃபீஷியல்ஸும் ஒரு வார் ரூம் கிரியேட் பண்ணி, ஆ இந்த டோக்கியோக்கு போயிட்டு இருக்கிற ட்ரெயின்ல இருக்கக்கூடிய மக்களை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இப்படி இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கையில, அந்த த்ரெட்டன் கால் பண்ண நபர் வந்து அகைன் கால் பண்ணி, எனக்கு நீங்க 100 மில்லியன் யூரோ குடுத்தீங்க அப்படின்னா, அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய பாம்ப எப்படி டிஃப்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இந்த விஷயத்த கேட்ட ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம இப்போ இவருக்கு காசை கொடுத்து பழகிட்டோம்னா, ஃபியூச்சர்ல இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம மக்களை ஆல்டர்னேட்டா காப்பாத்துறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படிங்கறத யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுவே இந்தியாலயோ தமிழ் சினிமாலயோ இந்த மாதிரியான ஒரு படம் வந்தது அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டக்குன்னு அவங்களுக்கு எப்படி அமௌண்ட்டை கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த தான் யோசிப்பாங்க. ஆனா ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டா மக்களை காப்பாத்துறதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த யோசிக்கிறாங்க. இப்படி யோசிக்கல அவங்க கடைசியா அந்த மக்களை அங்கிருந்து காப்பாத்துறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, உண்மையிலேயே அந்த த்ரெட்டன் பண்ண அந்த டெரரிஸ்ட்டுக்கு அவர் கேட்ட அமௌண்ட்டை குடுத்தாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படம் முழுக்கவே டிராவல் ஆகுது. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஆக்ஷன் சீக்வென்ஸ்க்கும், ட்விஸ்ட்டுக்கும், சஸ்பென்ஸ்க்கும் பஞ்சமே இல்ல. அந்த அளவுக்கு படம் முழுக்க பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மெயினா இந்த படத்துல ஒரு ட்ரெயின இன்னொரு ட்ரெயின் சேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும், அப்புறம் இந்த கம்பார்ட்மெண்ட்ல தான் பாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அந்த கம்பார்ட்மெண்ட்ட மட்டும் செப்பரேட் பண்ணி தனியா கழட்டி விடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்ட தனியா கழட்டி விடுறதுக்கு ஒரு எலக்ட்ரீஷியன் தேவை அப்படிங்கிறப்போ, அங்க இருக்கக்கூடிய ஒரு வயசானவர் வந்து பண்ணக்கூடிய சம்பவமா இருக்கட்டும், அப்புறமா அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய பேசஞ்சரை செப்பரேட்டா இன்னொரு ட்ரெயினுக்கு மாத்துறப்போ, புதுசா ஒரு ட்ரெயின கொண்டு வந்து இந்த ட்ரெயின்ல இருக்கிற பேசஞ்சர அந்த ட்ரெயினுக்கு மாத்தக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், கடைசியா அந்த பாம் இருக்கக்கூடிய ட்ரெயின்ல ஒரு 7 பேர் மாட்டிக்குவாங்க. ஃபைனலா அவங்கள எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த சீன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்ஷனை சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டெக்னிக்கல் டீம் வேற லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், அடிச்சு தூள் கிளப்பியிருக்காங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின்ல பாம் வச்சுட்டு அந்த 100 மில்லியன் யூரோ கேட்பார்ல அந்த டெரரிஸ்ட், உடனே அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி, இதுல நீங்க வந்து பணம் போட்டீங்க அப்படின்னா எங்களை காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கிட்ட சொல்லுவாரு. உடனே பொதுமக்களும் வந்து தங்களால முடிஞ்ச பணங்களை போட்டுட்டு வருவாங்க. இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு ஜவான் ஞாபகம் தான் வந்துச்சு. ஒருவேளை ஜவானை காப்பி பண்ணி படம் எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஜவானுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி கதையை கொண்டு போயிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல அந்த ட்ரெயினை நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்றப்போ, சிங்கிள் மேனா அந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் ஒருத்தர் பண்ணுவாரு. இந்த படத்தை பார்த்த உடனே நம்ம தனுஷ் சார் நடிச்ச தொடரி படம் ஞாபகம் வந்தது. இந்த படத்தை காப்பி அடிச்சிட்டாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஜப்பான்காரன் தாயா அப்படின்ற மாதிரி 2 படத்துக்குமே சம்பந்தம் இல்லாம புதுசா ஒரு கதையை கொண்டு போய் தெறிக்க விட்டுருக்கான் அப்படின்னே சொல்லலாம். அப்புறமா இந்த படம் முழுக்க அந்த பாம் இருக்கக்கூடிய ட்ரெயினை டிரைவ் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு பைலட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட கேரக்டர்லாம் வேற லெவல்ல அல்டிமேட்டா இருந்தது. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்டு வரைக்கும் அவங்க அந்த ட்ரெயினை
டிரைவ் பண்ணக்கூடிய விதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ட், அதாவது பாம் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீட் லெவல மெயின்டைன் பண்ணிட்டே போவாங்க. அந்த விதம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாவே இருந்தது. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த டிடிஆர் இருக்காரு பாருங்க, அந்த கேரக்டர்ல ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. அவர் அங்க இருக்கக்கூடிய மக்களை கோஆர்டினேட் பண்ற விஷயமா இருக்கட்டும், கவர்மெண்ட் கூட பேசி இங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை பண்ற விஷயமா இருக்கட்டும், கடைசியில அந்த ட்ரெயின்ல ஒரே ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னப்போ, என்னோட பேசஞ்சர் மாட்டிக்கிட்டாரு, நான் போய் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு, அவர் அந்த ட்ரெயினுக்குள்ள போற விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட கதாபாத்திரம் இந்த படத்துல நின்னு பேசுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா அந்த வார் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க, அவங்க தான் அந்த ட்ரெயினை என்ன மாதிரி எல்லாம் நம்ம காப்பாத்தலாம் அப்படின்ற விஷயங்கள்ல வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து டெக்னிக்கலா பண்ணுவாங்க. அவங்களோட கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டாவே இருந்தது. இந்த மாதிரியான நிறைய இந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்துட்டு இந்த நம்மளோட மனசுல வந்து நிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அந்த ட்ரெயினுக்கும் பாம் வச்சிருப்பாரு. ஏன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணக்கூடிய ஒருத்தரே எப்படிடா அந்த ட்ரெயினுக்கு பாம் வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த படத்துல ஒரு ட்விஸ்ட ஒண்ண தூக்கி போட்டிருந்தாங்க. ஆனா அவங்க ஏன் பாம் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சில்லியா இருந்தது. நீங்க இந்த படத்தை பாத்தீங்க அப்படின்னா, நீங்களே இதுக்கெல்லாமாடா பாம் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போயிருந்தாங்க. இந்த கிளைமேக்ஸ்ல ஏன் பாம் வச்சாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து கொஞ்சம் அழுத்தமா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மத்தபடி இந்த ரீசன் தவிர இந்த படத்துல உள்ள காட்சிகள் எல்லாமே அல்டிமேட்டா இருக்குது. மெயினா இந்த படத்த பொறுத்தவரைக்கும், அந்த டெரரிஸ்ட் சொன்ன அந்த அமௌண்ட்ட குடுக்குற விஷயத்துல நாங்க எப்பவுமே டெரரிஸ்ட்டுக்கு அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல தொடங்கி, அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பேசஞ்சர கூட நாங்க விட மாட்டோம். எல்லாரையுமே காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் நிக்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் அல்டிமேட்டு. அவங்க சொன்ன மாதிரி அந்த பேசஞ்சர் எல்லாத்தையுமே காப்பாத்துற விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா, செம்ம அற்புதமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, Netflix OTT தளத்துல அவைலபிளா இருக்குது. நீங்க இன்னும் இந்த படத்த பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா மறக்காம பாத்துருங்க. ஏன்னா, இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு செம்மையான படமா இருக்கும். இந்த படம் IMDbல 5க்கு 3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. நீங்க இன்னும் இந்த படத்த பார்க்கல அப்படின்னா, கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்த பார்த்துருங்க. படத்த பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மறக்காம நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாம இதுவரைக்கும் நம்மளோட வீடியோல புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் வீடியோ பத்தி ரிவ்யூ பண்ணோம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல வேற ஒரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.